ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஹனி சில்லி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி. நம்ம சிக்கன் 65, சிக்கன் மஞ்சூரியன் அது எல்லாத்தையும் விட ரைஸுக்கு ரொம்பவே ஒரு பொருத்தமான ஒரு சைடிஷ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் 250 கிராம் நான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணணும். மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் மசாலா சேர்க்குறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காஷ்மீரி மிளகாய்த்தூள் பொடி 1.25 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மல்லிப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலைனா நம்ம திரும்ப சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறமா தயிர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா மாவு என்னெல்லாம் சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்க்குறேன், அரிசி மாவும் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். அரிசி மாவு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பத்தலைனா திரும்ப நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்க்குறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் நம்ம பொரிக்க போகிறோம், அதனால் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதையும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது எல்லாம் நல்லா ஒரு ஜெல்லாக வர மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுதான் நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த எண்ணெயிலேருந்து மசாலா விட்டு பிரியாமல் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரமாக கழித்து நம்ம தேங்காய் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறோம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தேங்காய் எண்ணெயில் நான் பொரிக்க மாட்டேன், வேறு ஏதாவது எண்ணெய் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கடலை எண்ணெயில் பொரிக்கலாம். கடலை எண்ணெயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா நீங்கள் சிக்கனை போடுங்க. சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துருங்க. ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சிடுங்க. ரொம்ப நேரம் சிக்கனை ஃப்ரை பண்ணிங்கன்னா அது நல்லா ரொம்ப நல்லா வெந்துடும். ரொம்ப நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாயிரும். சாப்பிடும் போது உங்களுக்கு வதக்குன்னு இருக்கும், ரப்பர் மாதிரி மாறிடும். அதனால் கரெக்டான ஸ்டேஜில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் அப்படியே மாவு மாதிரி கிடைக்கும். அதனால் ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துலேயே நமக்கு சிக்கன் நல்லாவே வெந்துடும். அப்போவே நீங்கள் ஆயிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சிக்கன் வெந்துடும். அதை மறக்காமல் செஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணாலும் உங்களுக்கு வெளியே கலர் மாறிடும். ஆனால் உள்ளே சிக்கன் வெந்திருக்காது. அதையும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதனால் ஓரளவுக்கு ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷத்துக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அட்டகாசமாக சிக்கன் வெந்துடும். நல்லா மாவு மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். வெளியே லேயர் ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலரில் கிடச்சிதுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா எல்லா சிக்கனும் ரொம்பவே சூப்பராக கிடச்சிரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நம்ம சேர்த்துருக்க மாவு கரெக்டாக இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு எண்ணெய் எதுவுமே, அதாவது மசாலா எதுவுமே விட்டு பிரியாமல் எண்ணெயில் இருந்து நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் மாவு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டிங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்ட உடனே அது வேகும் போது நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே பிரிஞ்சிடும். அதை முக்கியமாக பார்த்துக்கோங்க. சில பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம எல்லா சிக்கனையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஃப்ரை பண்ணி எடுத்து முடிச்சக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பூண்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டின பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணியிருக்க மாதிரியே ஓரளவுக்கு பெரிய பெரிய சைஸஸ் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குடமிளகா ஒரு குடமிளகா பெரிய பெரிய சைஸஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் குடமிளகா ரெண்டுமே நல்லா வதங்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு காவாசி வதங்கினா மட்டுமே போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சாசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். என்னெல்லாம் சாசஸ் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ கெச்சப் சேருங்க, சாஸ் சேர்க்காதீங்க. டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு புளிக்கும், டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதனால் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிரீன் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிஸ்வான் சாஸ்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அது மொத்தமாக இந்த ரெசிபியை கொஞ்சம் மாற்றி விடுறதே அதான். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மஞ்சூரியனோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறது காரணமே இந்த சிஸ்வான் சாஸ் சேர்க்குறது தான். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி கடைகளில் கண்டிப்பாக கிடைக்கும். அது வாங்கி சேர்த்துக்கோங்க. அது நல்ல காரமாகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அந்த சிஸ்வான் சாஸ் சேர்த்துருக்கேன். அது கூடவே எப்பவும் சேர்க்குற சோயா சாஸும் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ்வை டக்குன்னு ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 1 நிமிஷம், அதாவது 30
30 செகண்ட்லேருந்து ஒரு 40 செகண்ட் நல்லா வந்து கிண்டி விடுங்க. கிண்டி முடிச்சுட்டு திரும்ப வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து திரும்பியும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேகமாக வந்து கிண்டி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விடுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிங்கன்னா அந்த ஹை ஃப்ளேமில் வந்து இந்த சாஸஸ் எல்லாமே அந்த சிக்கன் கூட சேரும்போது அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு டெக்ஸ்டருக்கும் ஒரு நல்ல ஒரு வாசனைக்கும் வந்து மாறும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு ஹனி அதாவது தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. தேன் வந்து சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. தேன் சேர்க்கும் போது ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஹனி சில்லி சிக்கன் ஃப்ரை வந்து கிடச்சிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதாரண சிக்கன் 65 விட சாதாரண சிக்கன் மஞ்சூரியனை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி. சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு அட்டகாசமான ரெசிபியோட உங்கள் எல்லாரையுமே வந்து பார்க்குறேன். நன்றி.